விசன் சினிமா ஹவுஸ் தயாரிப்பில் சீனு ராமசாமி இயக்கத்தில் ஏகன் மற்றும் யோகி பாபு இணைந்து நடிக்கும் கோழிப்பண்ணை செல்லத்துறை செப்டம்பர் 20 முதல் திரையரங்குகளில். பழனிமலை சித்தர்களால் 18 வகை மூலிகை மற்றும் கங்கை நீர் கொண்டு தயாரிக்கப்பட்டது கிரியா விபூதி சோப். அவருக்கு நாக்கு அறுப்பேன்னு இந்த நாட்டில் ஒரு நாய் பேசுறானே, அந்த நாயை நீ கட்சியில் வச்சிருக்கலாமா? வந்தே பாரத் ரயில் விட்டா உன் அப்பன் வீட்டு பணமா, உன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா? இந்தியன் ரயில்வே நீ பாழாக்கிட்ட. நீ இன்னைக்கு ரயில்வே பவன் கிடையாது. இன்னைக்கு காரைக்காலுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன். காரைக்கால் ட்ரெயின் எழும்பூர்ல இருந்து போகாது, தாம்பரத்துல இருந்து போகுங்கிறான். தாம்பரத்துக்கு போறா 2.5 மணி நேரம் ஆகுது. MA MPhil PhD முடிச்சவன் துப்புரவு வேலை கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு ஒரு துப்பு கட்ட ஆட்சியை நீ நடத்திட்டு இருக்க. அடித்தளம் அமைக்கிறார். அப்ப 10 வருஷம் அடித்தளம் அமைக்காம அப்ப நாடாளுமன்ற தேர்தலோட காஷ்மீர் தேர்தலை நீ ஏன் வைக்கல? காரணம் சொல்லு. காஷ்மீர் தேர்தலையும் ஹரியானா தேர்தலையும் வைக்கும் பொழுது மராட்டிய மாநிலத்துக்கு ஏன் தேர்தல் வைக்கல? இதுக்கு காரணம் சொல்லு. என்னங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்? நியமிக்கப்பட்ட கமிட்டியில இருக்கிறவன் பூரா பார்ப்பான், இது நாடா அப்படின்னு கேட்டாரு துரைமுருகன். இது சீமானுக்கு தெரியுமா? நீ பார்ப்பன அடிமை, நீ அவங்களுக்கு பாதம் தாங்கி பிழைப்பு நடத்துக்கிறவன். விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய மாநாடு எடப்பாடி கேட்குறாங்க, அதிமுக பங்கேற்குமான்னு. முறையான அழைப்பு வந்தால் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கப்படும். முறையான அழைப்புன்னா குவார்டர் கொடுத்து கூப்பிடணுமா? இப்போ பாமக மது ஒழிப்பில் PhD வாங்கியிருக்கு. மயிலாடுதுறையில் ஒரு மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்க. அந்த மாநாட்டில் மது விற்றது மாதிரி தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு கூட விற்கல. இது PhDயா? திமுக போல இன்னொரு கட்சி வேணாங்கிறாங்க தமிழிசை. அப்போ தமிழிசைக்கு நடுக்கம் வந்துட்டு புரியுதா? அவங்களுக்கு தான் நடுக்கம். அவங்க பிஜேபியை மறுதளிக்கிறாமல என் தம்பி விஜய். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க பேச்சாளர், எழுத்தாளர், சிந்தனையாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்று 100 நாட்கள் நிறைவடைஞ்சிருக்கு. இது பாஜகக்காரங்க கொண்டாடுறாங்க. பெரிய அளவில் இது பெரிய சாதனை. இந்த 100 நாளில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாரு. 100 நாள் ஆனதற்கு விழா எடுக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள் என்றால் இந்த ஆட்சி நீடிக்காது, நிலைக்காது என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். பக்கபலமாக 2 பேர் இருக்காங்களே, அப்புறம் அப்படி நீடிக்கல. இல்லை, ஏன் கொண்டாடணும் 100 நாள் ஆனதுக்கு? இது அடிமைப்பெண் படமா? அடிமைப்பெண் 100 நாள் ஓடிச்சு கொண்டாடினாங்க. மன்னாதி மன்னன் 100 நாள் ஓடிச்சு கொண்டாடினாங்க. வசந்த மாளிகை 100 நாள் ஓடிச்சு கொண்டாடினாங்க. இது என்ன படமா இது? நீ 100 நாள் கொண்டாடுற இல்லை, 100 நாளில் இந்தியாவில் என்ன நடந்திருக்குன்னு உனக்கு தெரியுமா? 3வது முறையாக நீ பிரதமராக பொறுப்பேற்றதற்கு பிறகு இந்த நாட்டில் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் வெளிநாட்டில் முதலீடுகளை ஈர்த்து விட்டு வந்து விமான நிலையத்தில் செவி அளிக்கிற பொழுது 2வது மெட்ரோ திட்டத்திற்கு நிதி ஒதுக்கவில்லை. தமிழ்நாட்டினுடைய குறைந்தபட்ச கோரிக்கைகளை கூட ஒன்றிய அரசு நிறைவேற்றி தரவில்லை. அவரை சந்திக்கப் போகிறேன் என்று சொல்லி இன்னைக்கு பத்திரிகையில் அவரை சந்திப்பதற்கு நேரம் கேட்டிருக்கிறார். இப்படி ஒரு பாகுபாடும் பாரபட்சமும் நிறைந்த ஆட்சியை நீங்கள் நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்கு தான் கொண்டாடுகிறீர்களா? இந்த நாட்டில் மணிப்பூரில் மீண்டும் கலவரம், மீண்டும் துப்பாக்கிச்சூடு, மீண்டும் இந்த நாட்டில் கும்கி இன மக்கள் மணிப்பூரில் உயிர் வாழ முடியாது என்கிற அளவிற்கு நெருக்கடி. இதற்காகத்தான் நீங்கள் 100வது நாள் கொண்டாட்டத்தை நடத்துகிறீங்களா? 100 நாள் கொண்டாடுவதற்கு என்ன இருக்கிறது உங்கள்கிட்ட? இந்த நாட்டின் ஒரு பிரதமர் 100 நாளில் என்ன சாதித்து கிழித்தார் அப்படின்னு கேட்க வேண்டாமா? சரி, கொண்டாடுறவனாவது சொல்ல வேண்டாமா? நீ இந்த 100 நாளில் நீ வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டீங்க. நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்டால் பதில் இல்லை. ஹரியானாவில் தேர்தல் நடைபெறப் போகிறது. இப்போ என்ன செய்துட்டான்? மீண்டும் பசு அரசியலை கையில் எடுக்கிறான். நாட்டரசியலை கையில் எடுக்க வேண்டியவர்கள் மாட்டரசியலை கையில் எடுக்கிறார்கள். நீங்கள் எங்கே கொண்டு போய் விட்டுருக்கீங்க இந்தியாவை? இதில் கொண்டாடுறதுக்கு என்ன இருக்குது? கழுதைக்கதற்கு முள்வேலி, கழுதைக்கதற்கு கடிவாளம், ஒடிந்து சுள்ளிக்கதற்கு கோடாலி, உவர் நிலத்திற்கதற்கு விதைகள், விளக்கு மாற்றுக்கதற்கு பட்டு குஞ்சம், வேளத்தின் காட்டில் வேட்டை நாய்க்கதற்கு விருந்து. எதற்கு 100 நாள் கொண்டாட்டம்? நாட்டு மக்களோ திண்டாட்டம், உனக்கு கொண்டாட்டமா? இந்த 100 நாள் 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கத்துக்கு வலிமையான அடித்தளம் அந்த 100 நாளில் செஞ்சுருக்கு. 25 லட்சம் கோடி பல்வேறு திட்டங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறார் பிரதமர்.
அப்படிங்கிறாரு முருகன். அப்போ வளர்ச்சி அடையலன்னு ஒத்துக்கிறேன்ல. 2047 இப்போ என்னது 2024, இன்னும் 23 வருஷம் கழிச்சு வளர்ச்சி அடையுமா? அப்போ நீ வளர்ச்சி அடையலன்னு ஒத்துக்கிட்டேல்ல, வாழ்த்துக்கள் மோடிக்கு. உன் தலைமையில் இருந்தால் இந்தியா வளர்ச்சி அடையாது, உன் தலைமையில் இருந்தால் பிஜேபி கட்சியும் வளர்ச்சி அடையாது. இந்த 100 நாள் கொண்டாட்டம் எதுக்குன்னா இவனுக்கு குழி தோண்டிட்டு இருக்கான் ஆர்எஸ்எஸ்ல. இவருக்கு 75 வயசு ஆகிப்போச்சு. ஆர்எஸ்எஸ் சட்டத்திட்டப்படி 75 வயசுக்கு மேலே அரசியல் அதிகாரத்தை அனுபவிக்கக்கூடாது. இவன் இன்னும் அனுபவிக்கணும்னு வெறி, பதவி வெறியில் 100 நாள் கொண்டாட்டம். 47க்கு நாம் இந்தியாவை கொண்டு வந்தோம். 47 அது வரைக்கும் நீ இருப்பியா நான் இருப்பேனா? என்னங்க ஒரு 4 நூற்றாண்டு காலம் கழித்து 47 இந்தியா சுதந்திரம் பெற்று ஒரு நூற்றாண்டு கொண்டாடும் பொழுது நான் தான் இந்தியாவில், நீ இருக்க போறியா? அப்போ நீங்கள் கற்பனை உலகில் சஞ்சிருக்கிறீர்கள், காற்றோடு கத்தி சண்டை போடுகிறீர்கள். உங்கள் கற்பனைக்கு ஒரு கணக்கு இல்லையா? பல்வேறு திட்டங்களை செஞ்சுருக்கிறோன்னு சொல்லி அவங்க தான் கொண்டாடுறாங்களே. வந்தே பாரத் இப்போ 2 விட்டுருக்குறோம், தமிழகத்துக்கே 2 விட்டுருக்குறோம், ஏற்கனவே 7 விட்டுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. வந்தே பாரத் விட்டால் நாடு வளர்ந்துட்டுன்னு அர்த்தமா? பயணிக்கிறவங்களாம் நாங்கள் சீக்கிரம் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஆமாம், அது விட்டால் சாதனையா? நீங்கள் கேளுங்க, ஒரு ரயில் விடுறது, ஒரு பஸ் விடுறது, ஒரு தண்ணீர் குழாயத்தை பைப்பை அடிபம்பு வைக்கிறதெல்லாம் சாதனை கிடையாது. சாதனைன்னா தலைகீழ் மாற்றம் செய்யணும், அதுக்கு பிறகு தான் சாதனை. ஒரு உத்தரவில் இந்த பூமி பூலோக சொர்க்கம் ஆகணும், அப்படி திட்டம் போடணும். உங்கள்கிட்ட அதுக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? வந்தே பாரத் ரயில் விட்டா உன் அப்பன் வீட்டு பணமா, உன் ஆத்தால் கொண்டு வந்த சீதனமா? இந்தியன் ரயில்வேயை நீ பாழாக்கிட்ட. நீ இன்னைக்கு ரயில்வே பவன் கிடையாது, இன்னைக்கு ரயில்வே பட்ஜெட்டு கிடையாது. பொது பட்ஜெட் விட ரயில்வே பட்ஜெட்டுக்கு தான் எக்ஸப்டேஷன், எதிர்பார்ப்பு இருக்கும். அந்த பட்ஜெட்டே காலி பண்ணிட்ட நீ. எனக்கு தேவைப்படுற ரயிலை விடுறியா நீ? காரைக்காலுக்கு நான் போகணும்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்து வச்சிருக்கேன், போகிறதுக்கு நான் தயாராகிட்டேன். பிறகு பார்த்தா காரைக்கால் ட்ரெயின் எழும்பூர்லேருந்து போகாது, தாம்பரத்துலேருந்து போகுங்கிறான். தாம்பரத்துக்கு போகிறா 2.5 மணி நேரம் ஆகுது. இடம் விட்டு இடம் பெயர்வது என்பது பெரிய இம்சை ஆயிடுச்சு. நீ இந்த சாதாரண மக்கள் சஞ்சரிக்கக்கூடிய ட்ரெயினை கூட நீ ஒழுங்காக விடலையே. கும்மிடிப்பூண்டியிலிருந்து சென்னைக்கு வர்றவனும் இந்த நாட்டில் அரக்கோணத்திலேருந்து சென்னைக்கு வர்றவனுக்கு அந்த ட்ரெயினை விட்டு அவனுக்கு ஏது இருக்குது? அவன் ஒரு கட்டிச்சோரை எடுத்துக்கிட்டு காலையில் ஏதாவது ஒரு கம்பெனியில் வேலைக்குன்னு புறப்பட்டு வர அந்த ட்ரெயினை ரத்து பண்ணுறிய நீ. பராமரிப்பு பணி என்கிற பேரால் இந்த நாட்டில் ஏழை மக்களை ஒடுக்குறியா நீ? அப்படியே அந்த அறிவிப்புல அப்படியே தலைகீழாக மாற்றமாக இருக்கணும், அதான் சாதனை அப்படின்லாம் சொல்கிறீங்கல்ல. ஆமாம், இப்போ அவர் ஒரே நாடு ஒரே தேர்தல் அமைச்சரவையில் ஒப்புதல் கொடுத்துட்டாங்களாம். ஒரு நாளை பச்சை பெண் கல்லூரியில் தேர்தல் நடக்கு, அதை கணக்கில் சேர்த்துக்குவியா? எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் செத்துட்டாரு, அதுக்கு தேர்தல் வரணும், அது என்னைக்கு வைப்ப? ரோட்டரி கிளப்பில் தேர்தல் நடக்கு, அதை என்னைக்கு வைப்ப? நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு தான் பச்சை பெண் கல்லூரி தேர்தல் நடக்கணுமா? சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு தான் இந்த நாட்டில் ஊராட்சி மன்ற தேர்தல் நடக்கணுமா? ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிற இதை விட கேவலம் ஏதாவது உண்டாங்க? இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவராக இருந்த ராம்நாத் கோவிந்த் இந்த நாட்டில் ஒரு அறிக்கை கொடுக்கிறாரு. நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் ஒரு அறிக்கை கொடுக்கிற இடத்துலயா இந்த நாட்டில் முன்னாள் குடியரசுத் தலைவரை வச்சிருப்ப நீ? இந்தியாவினுடைய முதல் மனிதன் குடியரசுத் தலைவர், அவருக்கு கையில் ஒரு கமிட்டியை கூட்டு ஓய்வு பெற்ற நீதிபதிகளுக்கு தலையில கமிட்டியை கட்டி விடுற மாதிரி இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவருக்கு தலையில் அந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறியே. அந்த மனுஷனுக்காவது வெட்க வேண்டாமா? இதெல்லாம் நான் ஏத்துக்க முடியாதுன்னு சொல்ல வேண்டாமா? ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி இங்க சாத்தியமாக? இந்தியாவில் இந்தியா ஒரே நாடு ஆகிறதுக்கான போராட்டத்திலே இன்னும் ஜெயிக்கலையே. நீ காஷ்மீர்ல இப்ப தானே தேர்தல் வைக்கிற, காஷ்மீர் சேராதா இதுல? அப்ப நாடாளுமன்ற தேர்தலோட காஷ்மீர் தேர்தலை நீ ஏன் வைக்கல? காரணம் சொல்லு. காஷ்மீர் தேர்தலையும் ஹரியானா தேர்தலையும் வைக்கும் பொழுது மராட்டிய மாநிலத்துக்கு ஏன் தேர்தல் வைக்கல? இதுக்கு காரணம் சொல்லு. என்னங்க ஒரே நாடு ஒரே தேர்தல்? அதெல்லாம் நடக்காது, நடப்பதற்கு சாத்தியம் இல்ல. சாத்தியங்கிறாங்களே அவங்க. இல்ல, நான் இன்னைக்கு ஒரு ட்விட்டர் போட்டேன், கூவம் பாவத்தை போக்கினாலும் போக்கும், கள்ளிப்பால் கண்ணோயை நீக்கினாலும் நீக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமாகாதுன்னு இன்னைக்கு நான் ஒரு ட்விட்டர் போட்டிருக்கேன். 80% மக்கள் ஆதரவு, 40 லட்சம் பேர் அதை பாராட்டிட்டாங்க நான் போட்ட ட்விட்டரை. அவங்க அறிக்கையை தாக்கல் பண்ணிட்டு அந்த நேற்று செய்தியாளர் சந்திக்கிறாரு, அப்ப சொல்றாரு 80% மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கிறாரு. எங்க 80? உனக்கே ஆதரவு தெரிவிக்கல 80% மக்கள். உங்க ஆட்சிக்கு ஆதரவு தெரிவிச்சவங்க 32% பேர் தானே. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை.
கொண்டு வந்துருவோம்னு தானே உறுதியாக கொண்டு சொல்கிறாங்க. வந்துருவோம்னு தான் சொல்லுவான். சாத்தியம் இல்லாததையெல்லாம் சாத்தியமாக்கும்னு சொல்லுவான். நீங்க பிரின்ஸுக்கு இளவரசங்கிற புத்தகம் படிச்சிருக்கீங்களா? எது சாத்தியமாகாதோ அதை தினசரி சொல்லுங்கிறான். ராகுல் காந்தி பேச்சு வந்து சரியில்லை, அவர் நாக்கில் சூடு போடணும் அப்படின்னு பாஜக எம்பி ஒருத்தர் சொல்கிறார் மகாராஷ்டிராவில். ஏக்நாத் ஷிண்டே கட்சிக்கார் ஒருத்தர் நாக்கே அறுக்கணும் அப்படிங்கிறார், 11 பரிசுலாம் அறிவிக்கிறார் 11 லட்சம் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்கிறாரு இந்திரா காந்திக்கு ஏற்பட்ட நிலைமை ஏற்படும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் எதை காட்டுது? இதெல்லாம் வெளிநாட்டில் போய் இந்த மாதிரி பாஜக அரசை வந்து குறை சொல்கிறாரு, வெளிநாட்டில் போய் இந்தியா வந்து அசிங்கப்படுத்துகிறாரு, தேச துரோகி அப்படிங்கிற அளவுக்கு போகிறாங்க அவங்க. இந்தியாவை போய் வெளிநாட்டில் போய் அசிங்கப்படுத்த இல்லைன்னா இந்தியாவை பற்றி அங்கே நல்ல எண்ணம் இருக்காமா? நீ நமஸ்தே ட்ரம்ப்னு கூட்டிகிட்டு வந்தியே. பல்வேறு நாடுகளுக்கு மோடி போகிறாரு. யாராவது கூப்பிட்டு போறியா? உன்னை எவனாவது கூப்பிடுறான்னா? கூப்பிடாம தான் போகிறாரா? ஆமாம், கூப்பிடாம தான் போகிறாரு. எதுக்கு போகிற நீ போய் என்ன கொண்டு வந்த? நீ போகிறதுனால இந்தியாவுக்கு என்ன பலன்? நமஸ்தே ட்ரம்ப்னு அவனை கூட்டிகிட்டு வந்தியா? கூட்டிகிட்டு வந்து என்ன செய்த? குடிசையிலெல்லாம் துணியை கட்டி மறைச்ச. அவன் யோகியதை நமஸ்தே ட்ரம்ப் பார்த்துருக்க மாட்டாரா? உன் யோகியதை என்னன்னு வெளிநாட்டில் இருக்கவனுக்கு தெரியாதா? 3 வேளை சாப்பிடுறதுக்கு வாய்ப்பில்லாத மக்கள் வாழுகிற நாடு இந்த நாடு. வறுமையிலேருந்து மீட்டுட்டு வாங்குறாங்களே 23 எங்கே போட்டு மீட்டாங்க? 2350 பேர் எடுக்கிறாங்க, 8 லட்சம் பேர் எழுதுறான் டிஎன்பிஎஸ்சி செகண்ட் குரூப். சிகரெட்டு புகைந்தெறிய கீழ்வானம் சிவந்தெறிய பொழுது விடியுமா என்று சிவப்பாக சிந்திக்கிற இளைஞர்களுடைய தொகை நாளுக்கு நாள் இந்தியாவில் பெருகிட்டு இருக்கு. இந்த இளைஞர்களுக்கு வேலைக்கு ஏதாவது உங்கள்கிட்ட திட்டம் இருக்கா? நாடு வளர்ச்சி அடைந்தது அடையும் என்று சொல்லி 47 வளர்ச்சி அடைன்னு சொன்னியே. 25 வயசு பையன் இந்த நாட்டில் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடிச்சுட்டு நிற்க, அவன் எங்கே வேலைக்கு போகிறான் தெரியுமா? நீங்கள் செய்தித்தாளாவது படிக்கிறீங்களா? அவன் எங்கே வேலைக்கு போகிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கான்னு சொன்னால் துப்புரவு தொழிலாளி வேலைக்கு. எங்கே? பிஜேபி ஆளக்கூடிய மாநிலத்தில் எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி முடித்தவன் துப்புரவு வேலை கிடைச்சா போதுங்கிற அளவுக்கு ஒரு துப்பு கட்ட ஆட்சியை நீ நடத்திட்டு இருக்க. நீ 47 இந்தியாவை தூக்கி நிறுத்த போறியாமா? அடித்தளம் அமைக்கிறார். அப்போ 10 வருஷம் அடித்தளம் அமைக்காம குழி தோண்டிட்டு இருந்தியா? எனக்கு இப்படியா ஒருத்தன் ஏமாத்துவான்? ஒரு 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 பாரம்பரியமுள்ள ஒரு குடும்பத்தின் பிள்ளை ராகுல் காந்தி. பண்டிட் ஜவஹர்லால் நேருவினுடைய கொள்ளுப்பேரன், இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் பிரைம் மினிஸ்டருக்கு கொள்ளுப்பேரன். 10 ஆண்டு காலம் ஒரு 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 கண்மூடி கண் திறப்பதற்குள் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை 10 நாளில் சந்தித்து வாகை சூடிய இந்திராவின் பேரன். உலக வரலாற்றில் வங்காளதேசம் என்கிற ஒரு நாட்டை கருவில் சுமந்த இந்திராவின் பேரன். நீ இன்னைக்கு சொல்லக்கூடிய டிஜிட்டல் இந்தியாவுக்கு அகரம் எழுதியவர் ராஜீவ்காந்தி. 21ஆம் நூற்றாண்டிற்கு இந்தியாவை அழைத்து செல்லுகிறேன் என்று சொன்னவர் ராஜீவ்காந்தி. அவருக்கு மகன் இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவர். அவருக்கு நாக்கு அறுப்பேன்னு இந்த நாட்டில் ஒரு நாய் பேசுகிறானே, அந்த நாயை நீ கட்சியில் வச்சிருக்கலாமா? அதான் கார்கே கடிதம் எழுதியிருக்கிறாரு, பதில் இல்லையே. இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது, ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சி உடைய மோதல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் விவாதம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு கண்டிக்கவும் இல்லை, ஒன்றும் செய்யலை. விவாதம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கீங்களா? விவாதம் பண்ண தயாரான்னு கேட்குறேன் நான். நீங்கள் விவாதம் பண்ணுறதுங்கிற யோகியதை இருக்கா உனக்கு? நீ இந்த நாட்டில் பிஜேபி கட்சியில் விவாதம் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்களே கட்சியில். கட்சிராஜா இருக்காரு. கட்சிராஜா என்னத்துக்கு இருக்காரு? பிஜேபியை முடிக்கிறதுக்கு இருக்காரு. முடிக்கணும்ல ஒரு தானே ஒரு கட்சியை, பிஜேபியை. அதுக்கு அந்த வேலையை அவர் பார்க்காரு. இது என்னங்க இது? கட்சி அங்கே இது, அது ஒரு கும்பலுங்க அது. இல்லைன்னா ராகுல் காந்தி இப்படி பேசுவியா நீ? அதுக்கு பேசுறதுக்கு ஒரு எல்லை இல்லையா? பிஜேபி கட்சி ஒரு பயங்கரவாத அமைப்பு, அது பாசிஸ்டுகளின் கூடாரம் என்பது இதன் மூலம் அம்பலமாகவில்லையா? இப்படிதான் சொல்றீங்க. இது ஒரு கட்சியாங்கிறீங்க. 3வது முறையும் ஜெயிச்சு ஒன்றியத்தில் ஆட்சியில் இருக்காங்க. 3வது முறை வெற்றி பெற்று ஆட்சியில் இருக்காங்க. ஆமாம் இருக்காங்க. இருந்து என்ன பண்ண போறீங்க? ராகுல் காந்திக்கு இருக்கிற பேர் இருக்கா உனக்கு? உன்னை எவனாவது மதிக்கிறான்னா? மோகன் பகவத்தே சொல்றான், தன்னையே கடவுளா சிருஷ்டிப்பியா நீ பயாலாஜிக்கலாகவே பிறக்கலைங்கிற. உன் கூட நாங்கள் எப்படி ஒத்து போகிறது? பிஜேபிக்காரனே கேட்குறான், இவன் பயாலஜிக்கலாகவே பிறக்கலையாமே, ரொம்ப சிக்கலாச்சுங்கிறான். என்ன கேவலம் இது?
ஒரு எதிர்க்கட்சி தலைவரை கொச்சப்படுத்துறதுக்கு ஒரு எல்லை இல்லையா? நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஆதரித்து தான் ஒன்றியத்தில் இந்த ஆட்சி நீடிக்குது. இப்போ அவங்க 2 பேரும் ஆதரிக்கலை, அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா திமுக ஒன்றிய அரசுக்கு ஆதரவு அளிக்கும் அப்படிங்கிறாரு சீமான். அந்த நிலை உருவாகுங்கிறார். திமுக அந்த தவறை செய்யாது, செய்யுங்கிறாரு. அப்ப சீமானுக்கு கணக்கு போட தெரியலன்னு அர்த்தம், சீமானுக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம். பிஜேபி எதிர்ப்பு தான் திமுகவினுடைய ஃபர்ஸ்ட் கேபிட்டல், முதல் மூலதனம். நீங்க பிஜேபி கட்சி ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்கன்னா திமுகவினுடைய செல்வாக்கு சின்ன பின்னமாகாதா? ஸ்டாலினுக்கு தெரியாதா? இந்த கட்சியை கண்ணு இமை காப்பதை போல காத்து ரட்சிக்க வேண்டும் என்று கவலைப்படுகிறவர் இந்த கட்சியை இன்னொரு பிஜேபி என்கிற பாசிஸ்ட் ஊழலை கொண்டு ஒருங்கிணைப்பதற்கு அவர் திட்டமிடுவாரா? சீமான் முதல்ல பேப்பராவது படிக்கிறார். 28ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அண்ணா பிறந்தநாள் விழா, பவள விழா கூட்டத்துக்கு கூப்பிட்டுருக்காரு. தமிழ் அன்சாரியை கூப்பிட்டுருக்காரு, ஜவஹர்லாவை கூப்பிட்டுருக்காரு, பாலகிருஷ்ணனை கூப்பிட்டுருக்காரு, செல்வ பெருந்தகையை கூப்பிட்டுருக்காரு, முத்தரசனை கூப்பிட்டுருக்காரு, திருப்பூர் அல்தாப்பை கூட கூப்பிட்டுருக்காரு. மதசார்பற்ற அணிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய வரலாற்று கடமையை இந்தியாவில் செய்த முதல் கட்சி திமுக. எதிரும் புதிருமாக இருக்கிற கட்சிகளை ஒரு கோட்டில் இணைக்க முடியும் என்று நம்பியது மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்திய கட்சி திமுக. இந்தியாவினுடைய 3வது பெரிய கட்சி என்கிற சிகரத்தில் இருக்கிறது திமுக. இந்த மாதிரி சில்லற வேலையெல்லாம் பார்க்குற சீமான் சொல்றதை நீங்க நம்பலாமா? முதலமைச்சர் 30 விழாவில் பேசும்பொழுது 25வது வருஷம் ஆட்சியில் இருந்துச்சு திமுக, 50வது வருஷத்துலையும் ஆட்சியில் இருந்தது, 75வது வருஷத்துலையும் ஆட்சியில் இருந்தது, 100வது வருஷத்துலையும் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொன்னார். அப்போ தமிழ்நாடு இருக்குமான்னு கேட்குறாரு சீமான். நான் கேட்குறேன், சீமான் அந்த 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 மாநாட்டில் ஹைலைட் பேச்சு யாருக்கு தெரியுமா? அண்ணன் துரைமுருகன் பேச்சு, பொதுச் செயலாளர் பேச்சு. இந்தியாவினுடைய சரித்திரத்தையே மாற்றி எழுதணும்னு துடிக்கிறாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டிருக்காங்க. அரசு அதிகாரத்தில் இருக்கிற 2-3 பேர் இருக்காங்க, மீதி 14 பேர் பார்ப்பனர்கள், ஒரு ஆள் குறவு. அதுக்கு கனடாவில் இருக்கிற பார்ப்பன போடுறான். இந்தியாவினுடைய சரித்திரத்தை மாற்றி எழுதுவதற்கு நியமிக்கப்பட்ட கமிட்டியில் இருக்கிறவன் பூரா பார்ப்பான். இது நாடா அப்படின்னு கேட்டார் துரைமுருகன். இது சீமானுக்கு தெரியுமா? நீ பார்ப்பன அடிமை, நீ அவங்களுக்கு பாதம் தாங்கி பிழைப்பு நடத்துக்கிறவன். உன் கட்சி விட்டு இன்னைக்கு கும்பலா வெளியேறிட்டு இருக்கான். உனக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தலைமை தாங்குகிற தகுதியிலேன்னு அறிக்கை விட்டுட்டு போயிட்டே இருக்கான். முதலமைச்சர் சொல்ற, அவருக்கு நம்பிக்கை, அந்த கட்சி அவர் அப்படி வச்சிருக்காரு சொல்றாரு. நீ ஒரு 30 பேருக்கு முன்னாடி நீ பேசி உலக தலைவி மாதிரி பேசிட்டு இருக்க. பெரியார் திடலுக்கு போய் மரியாதை செலுத்தினார் விஜய். இது ஒரு பெரிய விவாதமாக இருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? விவாதம் ஆகலையே. தம்பி உதயநிதி அவரை பாராட்டி இருக்காரு. பெரியார் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல் இல்லை என்பதை விஜய் புரிந்து கொண்டிருக்கிறார். விஜய்க்கனுடைய வாழ்த்துக்கள்னு தம்பி உதயநிதி சொல்லியிருக்கார். பெரியார் நினைவிடத்தில் சென்று அவருடைய நினைவிடத்தில் மலர் மாலை வைத்துவிட்டு வணக்கம் தெரிவித்து விட்டு வந்திருக்கிறார். பெரியாரின் தாக்கம் தம்பி விஜய்கிட்ட இருக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆகவே ஒரு பெரியாரை நேசிக்கிற தம்பியாகவும் தன்னை அடையாளம் காட்டிக் கொள்வதன் மூலம் லட்சிய ரீதியில் அவருடைய கட்சியை வழிநடத்துவதற்கு அவர் அந்நியமாகிவிட்டார் என்பதை ஊருக்கு உணர்த்துகிறது. திமுக போல இன்னொரு கட்சி வேணாங்கிறாங்க தமிழிசை. அப்போ தமிழிசைக்கு நடுக்கம் வந்துட்டு புரியுதா? அவங்களுக்கு என்ன நடுக்கம்? அவங்க பிஜேபியை மறுதளிக்கிறாமல என் தம்பி விஜய். ஆகாத கட்சின்னு அதுக்கு ஒரு இடத்த கொடுத்துட்டாமல பெரியார் திடலுக்கு போனதுனால. ஆமாம், அதான் அவங்க ஆத்திரம் வருது அவங்களுக்கு பெரியார் திடலுக்கு போனது சங் பரிவார் கும்பலுக்கு ஆத்திரம். திமுகவை போல இன்னொரு கட்சி தேவையில்லைன்னு சொல்கிறல்ல, அப்போ ஆர்எஸ்எஸ் இருக்கலாமா? விஸ்வ இந்து பரிஷத் இருக்கலாமா? பஜ்ரங் தள் இருக்கலாமா? ஏகநாத் ஷிண்டேக்கு சிவசேனா இருக்கலாமா? இதெல்லாம் ஒரே கொள்கை தானே உங்களுக்கு. அதுக்கு என்ன சொல்ல போகிறாங்க தமிழிசை அம்மா? முதல்ல பிஜேபியில் தங்குகிற வாய்ப்பு உனக்கு இருக்குமான்னு பாரு. ஆட்காட்டி விரல் நீட்டி பொது மேடையில் உன்னை கேள்வி கேட்ட நிமிடத்தில் நீ ராஜினாமா செய்திருக்க வேண்டாமா? மானமுள்ள தமிழச்சியாக இருந்தா பெரியார் திடலுக்கு போகிறான்னா அதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய தட்பவெப்பம் தம்பி விஜய்க்கு சரியாக தெரிஞ்சிருக்கு. அவன் யாருங்கிறத இதன் மூலம் அடையாளம் காட்டிட்டான். நிலத்தை நிராகரித்து விட்டு நதி நடக்க முடியாது.
நீலவானத்தை அலட்சியப்படுத்திவிட்டு நிலவு சிரிக்க முடியாது. காற்றை கைது செய்துவிட்டு 1/4 மணி நேரம் கூட இந்த மண்ணில் உயிர் வாழ முடியாது. தண்ணீரை மறுதளித்துவிட்டு தாகத்திற்கு விடை காண முடியாது. மின்சாரத்தை புறம் தள்ளிவிட்டு புத்தலுக்கு சமைக்க முடியாது. பெரியாரை நிராகரித்து விட்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியாதுங்கிறத என் தம்பி விஜய் உணர்ந்திருக்கிறான் என்பது என்னை போல பெரியார் அண்ணாவை பேசி வளர்ந்தவர்களுக்கு ஒரு 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 எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை தருகிறது என்பது தமிழிசைக்கு புரியுமா? நீ இந்த நாட்டில் பார்ப்பனர்களுக்கு அடிமையாக இருந்து சேவகம் செய்தவர். நீ ஜெயேந்திர சரஸ்வதி பக்கத்தில் போய் நீ உட்கார்ந்த பிறகு கூட உன்னை தரையில் உட்கார வச்சு அவமானப்படுத்தின பொழுது கூட கூச்சப்படாதவன் நீ போய் இதை சொல்லலாமா? சிறையில் இருக்கும் பொழுதுலாம் ராஜினாமா பண்ணலை அரவிந்த் கெஜ்ரிவால். இப்போ ஜாமீன் கிடைச்சதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணியிருக்கிறேன். ஆமாம், இந்திய அரசியல் ஆம்பிள்ளைங்கிறத நிரூபிச்சிட்டான். முதலமைச்சர் மகுடம் அல்ல எனக்கு தேவை, நான் குற்றமற்றவன், நான் சூரியனை போல் சுத்தமானவன், நான் ஆகாயத்தை போல் அழுக்கப்படியாதவன் என்பதை நிரூபித்துவிட்டு நான் முதலமைச்சர் பொறுப்பை ஏற்றுக்கிட்டுறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு தர்மயுத்தம்னு சொல்கிறனுல உண்மையிலேயே தர்மயுத்தம் நடத்துகிறவன் இந்திய அரசியல் அரவிந்த் கெஜ்ரிவால் தான். இப்போ பிஜேபி ஆட்டம் கண்டுட்டுல. இன்னொரு பக்கம் அது வந்து பிஜேபி சொல்கிறது இவர் கேட்குறாரு அப்படிங்கிற மாதிரி வருது. ஹரியானா தேர்தலில் தனியாக நிற்கிறாங்க. இந்தியா கூட்டணியில் நிற்கலாம்ல. இந்தியா கூட்டணியில் நின்றுருந்தா நல்லா இருந்துருக்கும், அவ்வளவுதான். இது பிஜேபியோட பேச்சை தான் அவர் கேட்குறாரு அப்படின்னு அப்படி ஒன்று சொல்கிறாங்களே. அதெல்லாம் கிடையாது. அவர் ரிசைன் பண்ணிட்டாரு, ரிசைன் ஒத்துக்கிட்டாச்சு, அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாச்சு. இந்திய துணைக்கண்டத்தில் பிஜேபியினுடைய அரசியல் அத்துமீறல்களுக்கு, அடாவடித்தனத்திற்கு, அழிச்சாட்டியத்திற்கு தன்னுடைய பதவியை இழந்ததன் மூலம் பிஜேபிக்கு கன்னத்தில் அறைந்திருக்கிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். அவருக்கு 1000 வணக்கங்கள். ஹரியானா தேர்தலில் என்ன நடக்கும்? காங்கிரஸ் ஜெயிக்கும். காஷ்மீர் தேர்தலையும் காங்கிரஸ் ஜெயிக்கும். அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஹரியானாவில் செல்வாக்கு இருக்குது. செல்வாக்குன்னா சாதாரண செல்வாக்கு இல்லை, பயங்கரமான செல்வாக்கு. பிரச்சார கூட்டத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியுமே, அதெல்லாம் இளவு வீடு மாதிரி இருக்குது பிஜேபி. இந்த உளுந்தூர்பேட்டையில் விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய மாநாடு, மது ஒழிப்பு மாநாடு, அதுக்கு எடப்பாடிகிட்ட கேட்குறாங்க அதிமுக பங்கேற்குமான்னு. முறையான அழைப்பு வந்தால் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசிக்கப்படும். முறையான அழைப்புன்னா குவார்டர் கொடுத்து கூப்பிடணுமா? எதுங்க முறையான அழைப்பு? இங்கே இந்த பக்கம் திமுகவை மட்டும் நேரில் முதலமைச்சரை பார்த்துட்டு வரீங்க, அப்புறம் அவங்க பார்க்கல. அவர் திமுக தலைவரை சந்தித்தது அது ஒரு அரசியல். இந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பை உருவாக்கி இவர்கள் பிரிகிறார்கள், விரிகிறார்கள் அப்படின்னெல்லாம் பிரச்சாரம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு காலம் நடக்காது. மது ஒழிப்பு மகாநாட்டுக்கும் என்னுடைய அரசியலுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு திட்டவட்டமாக, தெளிவாக, அப்பட்டமாக இந்த நாட்டில் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் சொல்லிட்டாரு. அதை முதலமைச்சர்கிட்ட தெளிவுபடுத்த தான் போனார். ஜனநாயக சக்திகள் வரலாம், எல்லாரும் வாங்கன்னு தான் சொல்கிறாரு. பாமக வராதேங்கிறாரு, பாஜக வராதேங்கிறாரு. அதிமுக வந்தாலும் எனக்கு ஆட்சி. பாஜக வந்து திருமாவுடைய கோரிக்கை நியாயமானது, கூட்டாச்சு, இதெல்லாம் சொல்றதெல்லாம் நியாயமானது, அதிகாரத்தில் பங்கு அதெல்லாம் நியாயமானதுதான் கட்சிராஜா சொல்றாரு. நியாயமானது. அதற்குரிய நிலைமைக்கு அவர் உயர்ந்தால் அவர் கேட்பதற்கு அவருக்கு உரிமை இருக்கு. கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்க வேண்டியது அதிகாரத்துக்கு. பாமக ஏன் வராதுன்னு சொல்றாரு? மது ஒழிப்பு ஆரம்பத்திலிருந்து பேசுறது பாமக தான் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? பாமக சொல்றாரு. கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு ராமதாஸ் அவர்கள் கட்சியை தொடங்குவதற்கு முன்பில இருந்தே மது ஒழிப்பை பற்றி பேசிட்டு வர்றாரு. பாமக வந்து மது ஒழிப்பில் பிஹெச்டி வாங்கியிருக்கு. பிஹெச்டி எப்படி வாங்கினாங்கன்னு தெரியுமா? மயிலாடுதுறையில் ஒரு மது ஒழிப்பு மாநாடு போட்டாங்க. யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி. அந்த மாநாட்டில் மது விற்றது மாதிரி தமிழ்நாட்டில் தீபாவளிக்கு கூட விற்கலை. அப்படி குடித்தாங்க. இதுக்கு பேர் பிஹெச்டியா? வெறும் குடிகாரனை வச்சு கட்சி நடத்துகிற நீ இதில் என்ன பெரிய நியாயம் பேசுறது? திருமாவளவன் மாநாடு நடத்துகிறாருன்னா அவருக்கு சமூக பிரஜை. இந்த நாட்டில் கணவனை இழந்த பெண்களினுடைய கதறல் சத்தம் அவருக்கு காதில் எதிரொலிக்குது. இதை ஒழிக்க வழி இல்லையான்னு கேட்குறாங்க இந்த பெண்கள். பார்க்குறம்மான்னு சொன்னவர் இப்போ பார்க்குறாரு 2ஆம் தேதி. இதில் திமுக அதிகாரத்தில் இருக்கிற கட்சி. மதுவிலக்கு ஆயத்தீர்வுன்னு ஒரு துறை இருக்குது. அரசின் சார்பில் மதுவிலக்கு பிரச்சாரமும் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. அந்த மாநாட்டில் கலந்து கொள்வதில் எங்களுக்கு ஒன்றும்
எந்த விதமான அந்த முதலமைச்சரை பார்க்கும்போது நீங்கள் அந்த மாநாட்டுக்கு பங்கேற்க திமுக வரும்போதே ஒரு 1000 கடையை மூடிட்டோம், 500 கடையை மூடுறோம், இப்போ நீங்கள் கோரிக்கை வச்சதுக்கப்புறம் அப்படின்ட்டு வந்தால் நல்லாயிருக்கும். 1000 கடையை மூட முடியுமா? அதில் ஒன்று திருமாவளவன் சொல்லியிருக்காரு தெரியுமா, ஒரு சாராய கடையில் வேலை பார்க்கிற தம்பிகள், வேலை பார்க்காதவர்கள் என்று ஒரு 10 பேருக்கு வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கிறது ஒரு கடை. 1000 கடை மூடிடலாமா? சரி, அதுக்கு என்ன மாற்றுன்னு யோசிக்க வேண்டாமா? இது படிப்படியாகத்தான் கொண்டு வரணும். இதுபோல் பல மாநாடுகள் எல்லா இடத்துலையும் நடக்கணும். பெண்கள் திரண்டு வரணும். பொல்லாத கோபம் பெண்களுக்கு வருகிற பொழுது அந்த மதுவை அருந்தி அதுக்கு அடிமையாகி போனவர்கள் விழித்து கொள்ள வாய்ப்பு இருக்கு. 2016 திமுக அந்த வாக்குறுதி தானே கொடுத்துச்சு எங்களுக்கு. நாங்கள் நாளைக்கு அமல்படுத்த தயாருங்க. நாங்கள் கேட்குற நிதியை ஒன்றிய அரசு தரணும். நாங்கள் கோலியனூரில் மதுக்கடையை திறந்து வச்சுருக்கோமா? நாளைக்கு பூட்டிடுறோம் கோலியனூரில் இருக்க கடையை. அவன் பாண்டிச்சேரிக்கு போகிறானே, அவனை என்ன பண்ணுறது? கும்மிடி பூண்டி கடையை பூட்டிடுறோம். அவன் ஆந்திரா எல்லையில் போய் நிற்கிறானே, என்ன பண்ணுறது? நாங்கள் சத்தியமங்கலத்தில் பூட்டிடுறோம். அவன் கொள்ளையகாலில் போய் நிற்கிறானே, அவனை என்ன பண்ணுறது? தேசிய அளவில் இதற்கு திட்டமிடணும். தேசிய அளவில் இதற்கு ஒரு மாற்றை குறித்து ஒன்றிய அரசு தான் யோசிக்க வேண்டும். ஆகவே தேசிய அளவில் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்துவதற்கான தொடக்க புள்ளி தான் இந்த மகாநாடு என்பதை மாநாட்டு தீர்மானம் நாளைக்கு நமக்கு சொல்லும். ரொம்ப நன்றி சார். நன்றி. 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.